கயிறை கொண்டேதான் கட்டி கொண்டே இருப்பான். உரிய உளுந்து ஒயாமை கஞ்சாவும் சதமென்று நம்பி தானிருப்பான் ஒருவன். 12ஆம் ஜன்னாதி வாறு கல்லு கொர்வையிட்டு துண்டிக்கில் பயிலை உலக்கு சாரை குடித்து இருப்பான் 13ஆம் இவனினத்தை நீ கேளு. பருப்பானாவலும் பழமும் மிக அருந்தி கோவையிலையும் கொடுப்பையிலையும் பறித்து தேர்வை வணித்தம் செய்திருப்பான் அறிவி. 14ஆம் ஜன்னாதி பண்ணும் முறை கேளு. துதியாய் ஒரு மூலம் சொல்லிதினோம் ஜெபித்து கயிறைந்தேற்றி கட்டி கொண்டே இருப்பான். 15ஆம் ஜன்னாதி பார்க்கந்த மலையிட்டு மதியகத்தே உண்டு மலர்ந்து துயின்ற கிடப்பான். ஆடை உடைக்க அறிவு சற்று இல்லாமல் கோடை குடித்து குலைவான் 16ஆன் கல்லிதனை தின்று காய்கள் இலை அருந்தி கொள்ளி தழல் காய்வான் கொடிய 17ஆன் நல்ல சிதையருந்தி நாமமணியும் பூண்டு கொல்லத்தீ போல குலைந்து குலைந்த திரிவான். இவன் 18 என்றே நங்கறினி எவனும் அறிவான் இரட்டு முந்தானையும் மாந்தோலில் இருப்பான் மத்திருப்பான் இசையுள்ளான். தான் தெரியும் மத்திருவ கொண்டானே நங்கேளை நாகத்தின் முல்லை நல்லதலை மேலணிந்து ஊழத்தை சுற்றி கும்பிட்டு தந்திரிவான். 22ஆம் இனங்கேளு நன்றான மது வைத்து நித்தோ வணங்குவான் மந்திரத்தை. 23ஆம் இருப்பான் மயிர் வளர்த்து கருவைத்து பல்வளத்தில் தந்திரத்தை ஓதிடுவான். 24ஆம் எங்கும் மிக திரிந்து உருவேத்தி நித்தோ உடல் வாடலாயிருப்பான். 25ஆம் எருக்கலம் வளர்ந்தி பருவமாய் ஓவியம் செய்து அதிலே படுத்திருப்பான். கள்ளு குடித்து கறி உப்பு கூட்டாமல் புலித்தோலில் இருப்பான். பகலிருவக்காரானும் நீரை தியானமிட்டு நித்திரைக்கு தனூதி பாதை வழியேதான் 12 ஏகானும் கொண மூடி முடித்து குறுந்தடியும் கைபிடித்து நானமில்லாதிரிவான். நல்லிருவத்தானும் மூலம் பிடித்து சுழி எழுத்தை மெலூந்தி கோலமிட்டே திரிவான். கூறிருவத்தொன்போனும் 30ஆம் ஜன்னாதி முச்சந்தி தான் பார்த்து அப்பொழுதிறங்குவது அவன் கிடப்பான் சந்தியிலே. ஓர் 31ஆம் ஊமையென வெதிரிந்து கூர்மை உள்ள காது
கொஞ்சமும் கேளாதிரிவான் 32 உயர்ந்ததில்தான் பார்த்து சர்ப்பத்தின் நஞ்சு தான் உண்டோம் என்றிருப்பான் நன்றாய் அறிந்திடு நீ 33 கண்டால் அறிந்திடலாம் கண்ணில் வெளுப்பு உண்டு தொண்டை சடம்பு கட்டி தொல்புவியில திரிவான் மண்டை வறுப்பு உண்டு வாய்த்த 34 35 உயலகன் போலுண்டாக்கி பிழைப்பார் போலே இவன் திரிவான் கண்டாயே கோபமுள்ள 36 செய்தியை கேள் புஷ்பம் மீதில் படுத்து புவையர்கள் தாளாட்ட அற்பமுடன் ஆடை அணியாமல் தானிருப்பான் அகத்தியிலை அருந்தி ஆனை போல் மீதிருந்து மகத்துவமாய் பேசி மாழ்வான் 37 கொல்ல மிளகு குறுணி ஒரு நாளருந்தி வல்லவினே கதிருப்பான் வார் 38 சோறு குளைய வைத்து துப்பதலி பூவிலிற்று 6 முன்புவோடு அருந்துவான் 39 நாகில் ஓர் அணிதனை நல்ல வித்தையை கொடுத்து மூக்கிலே கட்டி முனந்தீவான் 40 திருவயரை மவாகி தேங்காய் தனிலையிற்று முருங்கைக்காயதை அருந்தி முழுங்கிவான் 41 அறக்கீரை வித்தை அருந்தி தீனந்தோறும் உரை கூடிட்ட திரிவான் சுத்த 42 43 நத்தை சூழி விதையை தாழ்பத்தியம்மனவே தானிருப்பான் கண்டாயே பிராலியிலையும் வில்லாங்காய் வேறந்தோடும் நிராதனமாய் வைத்து நித்தம் அருந்திவன்கான் 44 என்று இவனை அறி 45 நல்விவரம் நிகழி பறித்து தின்று பூனை மொழி பேசிடுவான் கோமட்டிக்காயை பிசைந்து விரை தான் எடுத்து நாய் குணம் போல் தின்பான் 46 எருமையுடன் மாறும் எள்ளெண்ணையும் குடித்து நறுநரன பிரதிடுவான் 47 மருளான பெண்ணை மனதில் வையோமனவே இருளான போது இந்த நினைவாயிருப்பான் காமத்தை தன்னால் களிய மீட்டவாடி நாமத்தை பேசான் 48 புகையிலையை தீல் வைத்து புகையும் மீத குடித்து நகம் வளர்த்து இருப்பான் 49 50 ஜன்னாதி அரசிலை நெளிருப்பான் மண்புரள தங்கிடந்து மலஜலம் கூடித்திருப்பான் 51 அளவாக்கரை தோறும் புண்ணிய தீர்த்தமென போயாடி எதிரிவான் நீலம் அவரி நித்தம்
அக்கருகுடையான் அணிவான் 53 54 அசுர காவடி வைத்து கீரி தோள்காலில் இட்டு வெளியிட்டே நாடி வெறி கொண்டே தந்திரிவான் வழிவிட்டு விலகி வழி நடப்பான் 55 இப்படியே 55 ருச்சிகளும் அப்படியே அவரவர்கள் அற்புதங்கள் வேறு செய்து இருப்பார் அவர்கள் ராஜ்யத்து கொண்டாக பருப்பார் அவர்கள் பழுது கை வாய்த்துதென்று இருக்கும் அந்த நாளையிலே யான் வருவேன் ஜனத்தில் ஒதுக்கி தன்னதிகளை ஒன்றொன்றாய் கொண்டு வந்து வைக்கச் செய்வேன் வரத்தை மணிவோர் அறிந்திடவே ஜெயிப்பேன் பல பேரை ஜெகமேலும் தான் அறிய வதைக்கு ஒவ்வொன்றாய் மனுவில் வரத்தாக்கி நினைத்துங்கள் தன்னோடு நிலை நிறுத்திய தருவோம் ஆனதால் நீங்கள் அவனிலே என் மகவாய் இனமாய் உங்கள் இனத்தில் பிறந்திருங்கோ வாழுங்கோ கலியன் மாயையாய் சாவு வந்தால் வாழு போகாத உயிர் பதியும் உங்கள் தன் வழியில் நான் வந்து உங்களையும் நாட்டமுடனே எடுத்து மானத்த தர்ம வையகத்தில் வாழ வைத்து என்று பிரம ராஜ்ய தொர்களையும் அன்று பிறவி அமைத்து அனுப்பினர்கான். இவ்வாறு இந்த 55 ரிஷிமார்களும் தேசத்துக்கு ஒருவராக வாழ்ந்திருப்பார்கள். அப்படியே அவர்கள் வாழ்ந்திருக்கிற காலத்திலே அற்புதங்கள் பல செய்து பருப்பார் அவர்கள் பழுதுகை வாய்த்துதென்று அப்படி இருக்கின்ற நாளையிலே யான் தட்சணத்திலே வருவேன். ஆங்காங்கு வாழ்ந்திருக்கின்ற சன்னியாசிகளை எல்லாம் ஒன்றாக ஒரு இடத்திலே ஒதுக்கி கூட்டி சேர்த்து அவர்களுக்கு உரிய அந்த வரத்தன்மைகளை எல்லாம் மனு அறிய அவர்களிடத்திலே இருந்து வாங்குவேன். சில பேர்களிடத்திலே ஜெகமேனும் அறியும்படியாக அந்த வரத்தை நான் ஜெயிப்பேன். அப்படி வரத்தை எல்லாம் வாங்கி அவர்களை மேலும் மனுவிலே வரத்தாக்கி உங்கள் இனத்தோடு நிலைநிறுத்தி தருவேன். பிரம்ம ரிஷிமார்களே, ஆதலால் நீங்கள் அவனியிலே என் மக்கள் 7 பேரிலே ஒரு இனம் உங்கள் இனமாக நான் பிறவி செய்திருக்கின்ற காரணத்தினால் அதிலே போய் பிறந்திருந்தோம். வாழ்ந்திருக்கின்ற காலத்திலே கலியனுடைய மாளிகையால் சாவு வந்தாலும் உங்கள் உயிர் பழுது போகாது, அந்த இடத்திலேயே திரும்பவும் மேவி நிற்கும். அப்படி இருக்கிற போது நான் வந்து உங்களை நாட்டமுடன் எடுத்து மானொத்த தர்ம வையகத்திலே வாழ வைப்பேன் என்று பிரம்மலோகத்து ரிஷிமார்களுக்கு சொல்லி அவர்களை இந்த பூலோகத்திலே சார்ந்தோர் வழியிலே பிறவி செய்து வைத்தார். அந்த பிறவி அவர் செய்தனுப்பி வைத்து கொண்ட பிறவி சிவவை கொண்ட தோரை வாருங்கோ என்று வரவழைத்து எம்பெருமாள் எது உங்கள் நியாயம் இயம்பும் என்ற தர்மிகளை அப்போது தர்மியர்கள் அரியோ நடி வணங்கி இப்போது எங்களை நீ ரட்சித்து கொண்டவரே ஆண்ட வைகுண்டம் ஆண்டிருந்தோம்
இத்தனை நாள் தாண்டவரை இனி உன் தயவின் அருளாலே என்னபடி நிஜயித்து இருக்கீதோ நம் வழியாய் வண்ண திருமாலே வகுத்தாலது மனதாம் என்று தர்மியெல்லாம் இசையங்காதினாரனரும் நன்று பிள்ளாவுங்கள் நல்வளமை சொல்லுகிறோம் இல்லாதெளியோர்க்கு என்னை நினைந்து தர்மமிட்டு பல்லுயிர்க்கும் உன்னுயிராய் பார்த்தீரொரு போலே நீத நிலைமை நிறுத்தியனை நினைந்து இதமாய் பூமி செலுத்தியற தாண்டிருந்து வந்தீர்கள் கூட்டோடு வைகுண்டம் மனதிலே சேர்ந்தீர்களாகிடினோ செய்த நன்றிதான் பார்த்து உங்களுக்கு நாள் வரையும் உதவி தரவில்லை அல்லோ தங்களுக்கு நன்மை தர வேணும் அனக்கால் இன்னும் ஒரு பிறவி என் மகவில பிறவும் வண்ண பிறவியன மகவழியில் தான் பிறந்தால் ஏழே யூக கணக்கும் யான் கேட்டு உங்களுக்கு மாளுவது இல்லாமல் மறுபிறப்பும் அறுத்து நம்முடைய சொத்தும் நாடி உங்களுக்கு இந்து மடங்காய் தருமா ஒங்கி வளர்ந்தே இருக்கு என்று தர்மீதங்களுக்கு எம்பெரும் மாளி தூரைக்க அன்று அந்த தம்மிகளில் ஐவேறும் எதுரைப்பார் ஆயரே எங்களுடன் ஆதி நாராயணரே மாயரே எங்களை நீர் மறந்து எங்கே போனீர்கள் காணாமல் உம்மை எங்கள் கண்கள் மீக தவித்து வானாலயர்ந்து மருகி நொந்து வாடினோமே என்று தர்ம பாண்டவர்கள் இப்படியே சொல்லிடவே நன்று நன்று என்று நாராயணர் மகிழ்ந்து முன்னமே நீங்கள் யுகத்து கூகங்கூட என்னை விட்டகலாது இருந்தீர்கள் என் உயிர் போல் ஆனதால் பிறவி ஐயா நாராயணராய் மானம்மாய் தருமம் வளர்ந்தோங்க என்னாலும் நிச்சயித்து ஒவ்வொன்றாய் நிலை நிறுத்தி தான தர்மம் வெச்சிட்டு நான் இனித்தான் மேல் திறக்க போவதினால் என் மகவாய் நீங்கள் ஏழில் ஓரிவனுமாய் கண்மணி போல் நீங்கள் கலியுகத்தில் போய் திறங்கோம் எந்தேதான் தர்மிகளுக்கு எம்பெருமாள் தூரைக்க அந்தேதான் தருமி அல்லோரும் எதுரைப்பார் தானதவம் செய்தல்லவோ தருமிகள் தானாகி மானவை கொண்ட வாசலிலே வந்திருந்தோம் மானுவங்களில்லா மாளுங்கலியுகத்தில் போய் நீத வையகத்தில் பிறக்க போவந்தீரே நாங்கள் முன் செய்த ஞான
மாய நடு போயிடுமே. எங்க கலியினுட இருளினால் ஐயாவே நியாயம் நடுகட்டு நடுக்கம் மீக பிடித்து ஏகனதில் நாங்கள் செய்த முறை தப்பிடுமே. ஆனதால் நீரும் அன்று நடுக கையிலே மனமில்லையானால் வழக்கென்ன சொல்லிடுவோம். என்றுரைக்க தரும் நீ ஏதுரைப்பாரும் பெருமாள். நன்று நன்று பிள்ளைகளே நான் அதுக்கு சொல்வது கேள். என் மக்கள் ஏழும் இயல்களில் பட்டுழந்து வன்மகளியதனால் மாறி மிக செய்ததெல்லாம் நான் பொறுத்து உங்களுக்காய் நானே தவசுவன்னி வாஞ்சிவனு கேட்க வாய்த்த தவம் இருந்து மக்களி பேர்கள் வம்மிதங்கள் உள்ளதெல்லாம் உங்க வந்து போலே உகந்தெடுத்து உண்மையுடன் நாடாள வைப்பே நல்ல மக்கள் ஏழ்வேரை நாடாண்மையான சக்தி உமைதன்னானை நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுத்தே தருவே நான் நல்லறிவு. உங்கள் கர்மம் எல்லாம் ஒக்க தூளைப்பதற்கு மங்களமாய் சிவனை வருந்தி தவசுவனி நான் உங்களாலே நல்லதாவதிருந்து மானுபங்கள் கெட்ட மகாகலியுகத்தில் தாயும் தகப்பனையும் தான் வழித்த துர்கலியன் செய்யுங்களினீச பிறப்பை சோதித்தறுத்து நாடாண்மை தருமம் தழைக்க வைத்து உங்களையும் நடாள வைத்தே நம்மானை தப்பாது என்றுரைக்க ஐயா எல்லோரும் சம்மதித்து அன்று பிறவி அமையும் என்றாரபடியே நன்மையுள்ள தர்மி எல்லாம் நல்ல சார்ந்தோர் கூலத்தில் மேன்மையோரெல்லாம் மெதினியிலே பிறந்தார். அந்த யுக பிறப்பு ஆன பின்பு எம்பெருமாள் நந்த சிவனுகத்தோ நாடும் வானோர்களையும் வாருங்கோ பிள்ளாய் வானோரே என்று சொல்லி எது உங்கள் நியாயம் இயம்பும் என்றார் எம்பெருமாள். அப்போது வானோர் எல்லோருமே மகிழ்ந்து செப்புகிறார் அந்த சிவனாதீதனோடு மாயவரே துயவரே மற்றொப்பில்லாதவரே ஆயரே உம்முடைய அள அறிவின்படியாலே அமைத்தால் அமையும் அது மனதாம் எங்களுக்கு சமயம் வலுவாத சாதி தீருமாலே. பிரம்மலோகத்து ரிஷிமார்களை பூலோகத்திலே பிறவி செய்துவிட்டு அடுத்தபடியாக வைகுண்ட லோகத்து தர்மிகளை அழைத்து எம்பெருமான் சொல்லுவார், தர்மிகளே பாண்டவர்களே, கலி அளிப்பதற்காக நாம் எல்லோரும்
பூலோகத்திலே ஒரு பிறவி பிறந்தாக வேண்டிய முன்னாகம விதியின் பிரகாரம் எல்லா லோகத்து தேவர்களையும் பூலோகத்திலே பிறவி செய்து கொண்டு வருகிறேன். அதுபோல நீங்களும் இந்த பூலோகத்திலே போய் மானிடர்களாக பிறக்க வேண்டும். அது அல்லாமலும் இதற்கு முன்னாலே மற்றுமுள்ள யுகங்களிலெல்லாம் என்னோடு பிறந்து என்னோடு எனக்கு பல ஊழியங்களை செய்திருந்தீர்கள். எல்லா உயிர்களையும் தங்கள் உயிர் போல பாவித்திருந்தீர்கள். நீதமாய் பூமியை அரசு செலுத்தி கூட்டோடு வைகுண்டம் வந்து சேர்ந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்நாள் வரையிலும் எந்த உதவியும் தரவில்லை. அப்படி உங்களுக்கு ஒரு நன்மை தர வேண்டுமானால் இன்னும் ஒரு பிறவி என் மகளிர் 7 ஒருவராக பிறந்து நீங்கள் பூலோகத்திலே வாழுகிற போது நான் வந்து உங்களுடைய 7 யுகவர கணக்குகளையும் கேட்டு நடுத்தீர்ப்பு செய்வேன். மாளுவது இல்லாமல் மறுபிறப்பு மறுத்து என்னுடைய சொத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். மும்மடங்காய் தர்மம் ஓங்கி நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். அப்படி ஒரு வாழ்வுக்காக வேண்டி உங்களை பூலோகத்திலே மனுப்பிறவி செய்கிறேன் என்றார். அந்த வேளையிலே பஞ்சபாண்டவர்கள் ஓடி வந்து, ஐயா மாயவரே, உம்மை காணாமல் நாங்கள் எத்தனை நாள் தேடி தேடி தவித்து விட்டோம். வானால் அயர்ந்து மருகி நொந்திருந்தோம் என்று வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்றார், பாண்டவர்களே, முன்னமன் என்னோடு நீங்கள் பிறந்து என்னோடு இருந்து யுக தர்மத்தை நிலைநாட்ட பல வகையிலும் எனக்கு உதவி புரிந்து வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு இந்த யுகத்திலும் ஒரு பிறவி நான் தர நிச்சயித்திருக்கின்றேன். அதாவது இனி ஒரு பிறவி இறப்பு பிறப்பில்லாத வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வை உங்களுக்கு நான் தர நிச்சயித்திருக்கிற காரணத்தினால் நான் நிச்சயித்தது போல நீங்கள் பூலோகத்திலே போய் மனுவாய் பிறக்க வேண்டும் என்றார். அப்ப அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா, தானதவம் செய்தல்லவோ தர்மிகள் தானாகி மான வைகுண்ட வாசலிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மானுவங்கள் இல்லாத மாளும் கலியுகத்திலே போய் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. அப்படி பொய் நீச வையகத்திலே நாங்கள் பிறந்தால் இதற்கு முன் நாங்கள் செய்த நியாய நடுகள் எல்லாம் தப்பிவிடும், கெட்டுவிடும். சேசமதில் நாங்கள் செய்த முறைகள் தப்பிவிட்டால் பின்னால் தாங்கள் எங்களிடத்திலே நியாயம் கேட்கிற போது நாங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுமே. மானம் இல்லையானால் வழக்கு என்ன சொல்லிடுவோம் என்றார்கள். அதற்கு எம்பெருமான் சொல்லுவார், நன்று நன்று பிள்ளைகளே, நான் அதற்கு ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். என் மக்கள் 7 இயல் கலியிலே பட்டுழந்து வன்ம கலி ஆனதினால் அதனால் அவர்கள் மாறுமிக செய்யலாம். அப்படி செய்தாலும் நான் பொறுத்து உங்களுக்காய் நானே தவசு பண்ணி வான் சிவனுக்கு ஏற்ற வாய்த்த தவமிருந்து மக்கள் 7 பேர்கள் வம்மிஷங்களை எல்லாம் ஒக்க ஒன்று போலே உகந்தெடுப்பேன், நாடாள வைப்பேன். காடாண்மையான சக்தி பேரிலே இது உண்மை. ஆனால் நீங்கள் குற்றமற்ற நிலையிலே வாழ வேண்டும் என்று உணர்ந்து வாழுகிற காலத்திலே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சில குற்றங்கள் செய்வதற்கு இயல்பு ஏற்பட்டாலும் அதை நான் உங்களுக்காக பொறுத்து உங்களுக்கு மேலும் நல்லறிவும் நல்ல வாழ்வையும் தருவேன். நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன், தருவேன் நான் நல்ல அறிவு என்று அந்த தர்மங்களுக்கு சொல்லி அவர்களை பூலோகத்திலே சாந்தோர் வழியிலே துறவி செய்கின்றார். அடுத்தபடியாக சிவலோகத்து தொண்டர்களை வரவழைத்து, உங்களுக்கு என்னப்பா ஏதாயிலும் குறைகள் உண்டுமா? பூலோகத்திலே நீங்களும் போய் பிறக்க வேண்டியதுதானே என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், மாயவரே, தூயவரே, மற்ற ஒப்பு இல்லாதவரே, ஆயரே, உம்முடைய அறிவின்படியாலே நீ எப்படி அமைப்பீரோ அதுபோல அமைத்துவிடும், அது எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றார்கள். மேலும் எம்பெருமான் அவர்களுக்கு சொல்லுவார், என்றேதான் வானோரிதுரைக்க ஐயாவும் நந்தனவே மனதே
நீதி நிலை மாறி நின்றதுவும் கண்டீரே. ஆனதால் இந்த நீசைருள்தனையும் ஏனம் மன்ன பார்த்தே இதை அறுக்க வேணும் என்று பார்க்கும் போதிந்த படுர நீசகளியை ஆர்க்கும் ஜெயிக்க அடங்காது கண்டீரே. ஆனதால் நாமல் எல்லோரும் இன்னும் ஒரு மானமாய் பிறந்தால் மாளுங்களி அல்லாது கலிக்குள்ளாகப்பட்ட ஜடம் கலியளிக்க கூடாது. கலியிட பிறந்தாலெல்லாம் இயலாது. ஆனதால் நாங்கள் அம்புவியில் வருவோம். வானவரே உங்களுடன் வளப்பம் என்ன சொல்லும் என்றார். அப்போது வானோர் எல்லோருமே பயந்து செவ்வுவது ஏதோ திருமாலே நங்களினி சிவன் முதல் திருமால் திருவிற்கிதுவானால் எவனையா பூமியிலே இனி பிறக்கும் என்பதுதான். ஆனதார் அடியார் கோரு விதனம் ஈனமே கண்டு இறங்குதையா எங்கள் மனம். அவ்விதத்தை சொல்வோம் அடியாருக்கின்றபடி எவ்விதத்திலேயும் இசைந்தனுக்கும் எங்கோவே வானோர் வணிந்து எம்பு வாரன் போரே சிவனு கடிமை செய்து இந்த பூமியிலே சிவனுக்கும் பதராது இருந்தோமே உலகில் மாய்கை இல்லை எங்களுக்கு மக்கள் வெண்டீதானும் இல்லை. தாகைதுயிலும் இல்லை தகையும் இல்லை எங்களுக்கு இழப்பில்லை தாகம் இல்லை பதி தாகம் இல்லை. வளர்ப்பில்லை தேக மறுவில்லை நோபம் இல்லை அளந்தாத இல்லை ஆண் இல்லை பெண் இல்லை. கலந்தாது இல்லை காமஜாலிவும் இல்லை இத்தனையும் இல்லாது அருள் செயலால் நித்தியம் மன்பூவால் நிமலன் பாதம் போற்றி என்ப துன்பமற்று வினைகள் தானுமற்று வன்பத்து சம்பத்து வாக்குடனே போக்குவத்து மலதளம் அது மயமும் கயமும் அது பொறியத்து பேரத்து உருவத்து இத்தனையும் அத்து இருந்த சிவ தொண்டரிடம் புத்தி கெட்ட மகனில் போய் திறக்க சொன்னீரே சொன்ன மொழி மாறாமல் சுவாமி விண்ணப்பம் என்றார். எந்த
வாழ்ந்திருப்பாரெங்கும் மக்கள் கீழையோடும் தாழ்ந்திருப்பார் வேறாய்தலை தோங்க என்னாலும் வேறு தனைக்க பெருமையாய் வாழ்ந்திருப்பார் ஊரொன்று யுகம் வந்து உரை வந்து குள்ளாக்கி இரவாமை பெண்ணோடு இருந்தும் மிக வாழ்வதல்லால் பிறவியற்று வாழ்வார் பெண்ணுடனே அல்லாது ஊர் மறந்து பேர் மறந்து உற்ற கீழை மறந்து பார் மறந்து தேச பபுசி மீகம் மறந்து ஆடல் மிகம் மறந்து ஆயிலை தான் மறந்து பாடல் மறந்து பகத்துணை மறந்து அன்னம் மறந்து அதிக மானம் மறந்து சொர்ணம் மறந்து சுகசோபனம் மறந்து நலம் மறந்து தேக நளினம் மீகம் மறந்து மலஜலம் மறந்து வளரும் தவசரும் இல்லை இத்தனை நன்மைகள் எல்லாம் மிக கொண்டாடி தீரமாக விரும்பி பிறப்பத்தவராய் என் பிள்ளை ஏழும் எடுத்த வழி ஒரினமாய் அன்புள்ள வேறாய் அரசாழ்வோம் கண்டாயே என்று மகாமால் இப்படியே சொல்லிடவே அந்தந்தவானோ எல்லோரும் இறங்கி நன்மை பலதோடும் நன்னுதலார் தன்னோடும் மேன்மை பலபெறவே மேற்பிறக்க செய்வோம் என்று நீரே ஐயா சுகம் பெற்றோம் நாமளன்று பன்னீர் குணம் போய் பட்சம் வந்து வானோர்கள் ஆதியே எங்களையும் அதில் அமைக்க வேணும் என்று என்று தொழுது நின்றார் வானோர்கள் நல்லதுதான் எனவே நாட்டமுற்று எம்பெருமாள் வல்ல மக்களான வாய்த்த சான்றோரின் குலத்தில் ஏழி மகவின் ஏற்றவானூர் வழி மாடு வந்தாலும் அதிலே மாறாது இறக்கவென்று நாராயணர் பூமியில் நல்ல மக்கள் எவரையும் தீராதவன் தேற்று செய்த வினையும் நீக்கி ஊழூழி காலம் உயிரழியா வண்ணம்தான் ஆளிகரையனகவு அரசாழ்வார் என்று சொல்லி சொல்லி பிறவி செய்தான் தானாராய் நல்லதென்று வானோ நாடியாக மகிழ்ந்து சான்றோராய் வந்து தானுதித்தார் வையகத்தில் வளாலறிந்து வானோர் மிக பிறந்தார் அந்த யுக பிறப்பு ஆன பின்பு எம்ப
அப்போது அந்த சிவலோகத்து தொண்டர்கள் சொல்லுவார்கள், ஐயாவே, ஆர்க்கும் ஜெயிக்க அடங்காத கலியை அழிக்க வேணுமானால் நாம் எல்லோரும் இன்னொரு பிறவி மானமாக இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்தால்தான் அந்த கலியை அழிக்கலாம். அப்போதுதான் மாளும் கலி அல்லாது, அது அல்லாமல் கலிக்குள் அகப்பட்ட ஜடம் கலி அழிக்க கூடாது. பெலிக்கு கலியை இட பிறந்தாளனால் இயலாது என்று சொன்னீர்களே, அதற்கு நாங்கள் உட்படுகிறோம். அப்படியே நாங்கள் பூலோகத்திலே பிறக்கின்றோம். ஏனென்றால் சிவன் முதலே திருமால் திருவுக்கும் இதுவானால் வேறு எவனையா இந்த பூலோகத்திலே பிறக்க மாட்டோம் என்று சொல்லுவது? அப்படி பிறந்தாலும் அடியாருக்கு ஒரு விதனம் உண்டு, அதை தங்களிடத்திலே சொல்லுகின்றோம் என்று அந்த சிவலோகத்து தவத்தோர்கள் சொல்லுவார்கள். ஐயாவே, நாங்கள் இது நாள் வரையிலும் சிவனுக்கு அடிமை செய்து வாழ்ந்ததே அல்லாது வேறு எவருக்கும் நாங்கள் பயந்தது கிடையாது. எங்களுக்கு மாய்கை இல்லை, மக்கள் வெண்டீர் இல்லை, சாய்கை துயில் இல்லை, எந்தவித தகையும் இல்லை. இழப்பில்லை, தாகமில்லை, பசி இல்லை, வளைப்பில்லை, தேகம் அருவில்லை, நோவு நொம்பலமில்லை, அலந்தாசை கலந்தாசை, ஆண் பெண் என்ற நிலைகள் எங்களுக்கு கிடையாது. இத்தனையும் இல்லாது ஈசன் அருட்செயலால் நிச்சயம் மென்பூவால் அந்த ஈசனை அச்சித்து வாழ்ந்திருந்த எங்களுக்கு இன்ப துன்பமற்று இருவினைகள் அற்று வம்பத்து சம்பத்து வாக்குடனே போக்குமற்று மல தலம் மறந்து மயமும் தயமும் மறந்து பிளன் பொறியற்று பேரத்து ஊழத்து இருந்த இந்த சிவத்தொண்டர்களை புத்திகட்ட மாகலியிலே போய் பிறக்க வேண்டும் என்று சொன்னீர்களே ஐயா. அப்படி சொன்ன மொழி மாறாமல் நாங்கள் பிறக்கின்றோம். என்ன விதம் ஆனாலும் தாங்கள் எங்களை ரட்சித்து ஆட்கொள்ள வேண்டும் என்றார்கள். அப்போ எம்பெருமான் அவர்களுக்கு சொல்லுவார், ஓஹோ, இவர்கள் பூலோகத்திலே போய் தவத்தோர்களாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் அது இந்த கலிக்கு ஒத்து வருமா? வராது என்று அவர் மனதிலே எண்ணி அப்படியே அதை அவர்களிடத்திலே சொல்லுகின்றார். எப்படி? தேவர்களே, பூலோகத்திலே போய் பிறந்தால் அங்கு ஒரு தவம் இருக்கிறது, அது இல்லற தவம் தான். இல்லறத்தை விட்டு தவம் இல்லைதான். ஏனென்றால் இதற்கு அடுத்த பிறவியாகிய தர்மலோக வாழ்வு இருக்கிறதே, அங்கே அருளி இருளி பேடு கூன் குருடு செவிடு மானமில்லா என்ற நிலையெல்லாம் வாராது. ஆணுக்கு ஒரு பெண் அன்பு ஒளி காலம் தோணுதலாய் தொல்லு ஒளி காலம் வாழுகின்ற வாழ்வு உங்களுக்கு அமையும். தாழ்ந்திருப்பார் பேராய் தலை தோங்க என்னாலும் பெருமையாய் வாழ்ந்திருப்பார்கள். ஊரொன்று யுகமொன்று உரை ஒன்றுக்குள்ளாக இரவாமல் பெண்ணோடு இருந்து மிக வாழ்வதல்லால் பிறவியற்று வாழ்வார் பெண்ணுடனே. அப்படி ஒரு வாழ்வு இருக்கிற காரணத்தினால் இப்பொழுது நீங்கள் இந்த பூலோகத்திலே போய் பிறந்தால் ஊர் மறந்து பேர் மறந்து உச்ச கிளை மறந்து சேச பவுசு மறந்து ஆடல் பாடல் ஆயிலையை மறந்து பக்க துணைகளை மறந்து அன்னம் அதிக மனம் சொர்ணம் சுகசோபனம் நலம் நளினம் இவையெல்லாம் அற்ற நிலையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று கேட்பது சரியல்ல.